இயக்குனர் மிஸ்கினுடைய ப்ரொமோஷனில், எஸ்கேவோட ப்ரொடக்ஷனில், வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரி அனபெல் நடித்த கொட்டுக்காளி இந்த திரைப்படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பேச போகிறோம். எல்லாரும் படத்துக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் பார்த்து நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்கிறத நம்ம பேச போகிறோம் மனதில் இருந்து. பொதுவாக நம்ம சேனலில் ரொம்ப வீடியோ போட்டு நிப்பாட்டியாச்சு. வீடியோ ஓடலை, இன்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சரி கதை அப்படி விட்டுருவோம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இந்த கொட்டுக்காளிங்கிற திரைப்படத்தை பார்ப்பதற்கு 3 முக்கியமான 5 காரணங்களை சொல்லிடலாம். ஒன்று, சூரியோடைய நடிப்பை பார்க்கணும். 2வது, வினோத்ராஜோடைய இயக்கத்தை பார்க்கணும். எஸ்கேவோட ப்ரொடக்ஷன். இந்த 3. அதை தாண்டி இந்த படத்தில் இசை கிடையாது, நம்ம ஒரு ஹைப்பை கொடுத்துருச்சு. 4, அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை பார்க்க முற்றவே கூடாதுங்கிறத நினச்ச ஒரே ஒரு காரணம் மிஸ்கின் பேசின அந்த ஒரு பேச்சு. நான் அவுத்து போட்ட ஆர்டர் அம்மாவோட கருவறை, அந்த கோவில், அப்படி இப்படி பேசின உடனே என் மனசுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தே ஆகும்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படி பார்த்த படம் தான் கொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளி உண்மையை சொல்லணும்னா, வினோத்ராஜ் அவர்கள் நமக்கு இந்த படத்துக்குள்ளே போகும்போதே ஒரு ஹைப்பை கொடுத்துட்டாங்க. என்ன ஹைப்புனா, இது நார்மல் ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்காது, நார்மல் ஆட்களுக்கு இந்த படம் பெரிதளவில் விரும்ப மாட்டாங்க, ஒரு சினிமாவிலே ஊறி போன மட்டும்தான் பிடிக்கும்னு சொன்ன உடனே என்னை நானே ஒரு புளித்தியாக நினச்சிக்கிட்டு, ஆமாப்பா நமக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், நம்ம பார்த்தாலே எப்படிப்பட்டாலும் இந்த சீனை வட சென்னையில் இப்படி கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு, நம்ம அப்போவே கண்டுபிடிச்சோமே, நம்ம சும்மாவா நம்ம மாரி செல்வராஜோடைய கடன் டீட்டெயில்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், செல்வராகனுடைய கடன் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ டீகோடிங் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்போ நம்ம ஒரு பெரிய இதுதான்ப்பா அப்படின்னு தன்னைத்தானே மனதில் நினைத்து கொண்டே இந்த படத்துக்குள்ளே போனதுனால என்னன்னு தெரியல, ஒவ்வொரு சீனையுமே நமக்கு தனிப்பட்ட முறையில் டீகோடிங்காகவே பார்த்துக்கிட்டே போனோம். அப்படி இந்த படத்துக்குள்ளே போன எல்லோரும் கதை எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க, அது வேறு ஒரு கம்யூனிட்டி பையன். ஸோ அம்மா பையன் கல்யாணம் பண்ணணும், அத்தை பையன் கல்யாணம் பண்ணுங்கிற கான்செப்டில் போகுது. அதற்கு இந்த பொண்ணு அது பிடிவாதமாக இருக்குது. அது என்ன, சூனியம் வச்சுட்டான், அந்த சூனியத்தை போக்கணும். அப்போ கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு இடைப்பட்ட கோவிலுக்கு கூப்பிட்டு போய் என்ன நடந்துச்சு, அது இடைப்பட்ட அவங்களுக்கு என்ன தடங்கு நடந்துச்சுங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஆனால் போகிற போக்கில் அந்த உள்ளூர் கதைகளை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அதை அவ்வளவு அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த ஒளிப்பதிவு, சக்திவேலுடைய ஒளிப்பதிவு அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே அப்படி ரசித்து பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் திரும்ப திரும்ப ஒரே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. படத்துக்கு இசையமைப்பாளரே கிடையாது. இசையமைப்பாளரே இல்லாமல் ஒரு படத்தை எப்படி இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மியூசிக் டைரக்டரே நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும். மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்படியா, எப்போ அப்போ ஆட்டோ ஓடுது, அந்த வண்டி சத்தம் கேட்கு, நல்லா படிக்கிறாங்களப்பா, அந்த தண்ணி போகிற சவுண்டு, அந்த காற்று சவுண்டு, பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படி இப்படின்ட்டு பல இடங்களில் நமக்கு ஒரு வியப்பாகவே இருக்கும். யாருங்க வினோத்து, எப்படிங்க இவர் மிஸ்கின் சொன்னது அந்த வார்த்தைக்கு அப்படி பொருத்தமாக இருக்கும். எப்படி இதை சாதிச்சார், அதுவே ஒரு பெரிய ஒரு மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் நடிகர் சூரி, அவர் காமெடி நடிகர் கிடையாது, நடிகர் சூர்யாவே அவர் மாறிட்டார். அப்படி ஒரு பாலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சீனு அப்பா நமக்கு ஒரு 3, 5, 6 நிமிஷம் சீன் நடக்கும். சரியான சீனுங்க. வாழ்க்கையில் அப்படி சூரிய அந்த அவர் பேசக்கூடிய அது கெட்ட வார்த்தை சொல்ல போனால், ஆனால் அந்த கெட்ட வார்த்தையுமே அந்த சினிமாவுக்கு, அந்த காட்சிக்கு நமக்கு அதை பெருசாக தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் அந்த சீன் பாலத்துக்குள்ள வச்சு பாட்டே அழைப்பிருப்பார். அதுவும் அந்த அனபெல்லாம் ஸ்டார்டிங், அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட அந்த கதாநாயகி மொத்தத்தில் அந்த படத்தில் எண்ணி பார்த்தா 30 முறை தான் கண்ணை அதிகபட்சமாக சிமிட்டியிருப்பாங்க. அதை எண்ணி கவுண்ட் பண்ணியே பார்த்துடலாம். இப்படி இருப்பாங்க. அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையிலையுமே பல அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க நடித்த மாதிரியே இருக்காது. ஒரு ஹீரோயினி நம்ம சொல்லுவோம், ஜோதிகா சந்திரமுகில நடிச்சிட்டாங்கங்க, சந்திரமுகியாவே நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அனபெல் அவர்கள் வாழ்ந்துட்டாங்க, நடிக்கலை, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி தான் சூரிய அவர்கள் அவ்வளவு கணக்கச்சிதமாக இருக்கும். நான் குறிப்பிட்டு 5 காட்சிகளை எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்ல ரொம்ப விருப்பப்படுறேன். என்னென்னா, அவங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க. அதாவது மெயின் கான்செப்டே அதான். போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலில் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அதில் உள்ள அரசியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் அப்பா தான், அதான் சூரியோட அப்பா கேரக்டர் தான்
அந்த சாமிக்கு மாலை போடுறது, அப்புறம் அந்த தீவாரணை காட்டுறது, சூடத்தை பொருத்தி காட்டுறது, பத்தியை கொளுத்துறது, அப்புறம் முழுக்கவே அந்த திருநாள் எடுத்து எல்லாருக்கும் வைப்பாப்புல. பெரியவங்க, சின்னவங்க, சின்ன பையன், வயசு பொண்ணு எல்லாருக்குமே வைப்பாரு. நெத்தியில் கையெடுத்து அந்த திருநாள் எடுத்து பூசி விட்டு போவாங்க. ஸோ அந்த காட்சியெல்லாம் பல அரசியல் அதில் இருக்குது. நம்ம குலதெய்வ கோயிலில் நம்ம எப்படி இருப்போம், நூல் போட்டவங்களும் இருக்க மாட்டாங்க. நம்ம கோயில் நம்ம சாமி சொல்லப்போனால் அப்படிங்கிறத அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. போகிற போக்கில் ஒரு அரசியல், போகிற போக்கில் ஒரு நம்ம ஊர் நடக்கக்கூடிய வாழ்வியலை காமிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்போ ரெண்டாவது, அந்த கோயிலை விட்டு வெளியில் வருவாங்க. சூரியர்கள் அந்த வண்டி ஸ்டாண்ட் வந்து இப்படி நிற்க வச்சு கிழக்க மேற்கு நிற்க வச்சுக்கோங்களேன். இப்போ கிழக்க பார்த்து நிற்கி அது மேற்க பார்த்து போனோம்னா வண்டியை விடு நம்ம ஊரை திருப்பம் பார்த்துருப்பீங்க. ஸ்டாண்டை போட்டு சரக்கு ஒரு திருப்புவோம். அந்த சீனை எப்படி பண்ணாருன்னு தெரியல. என்னடா இதெல்லாம் ஒரு சீனாக உங்களுக்கு தோணும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அப்படி சடக்குன்னு ஒரு செகண்டில் திருப்பாப்பில் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த ஒரு சேவல் காட்சி ஒன்று வைப்பாங்க. சேவல் முழுக்கே காட்டுவாங்க. அந்த சேவல்லாம் சேவல் எப்படி நடிச்சிச்சு அந்த நம்ம கேளும். சேவல் எப்படி கரெக்டாக அதுவும் பண்ணிச்சு. அப்போ எவ்வளோ தூரம் கேமரா ஒர்க் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சேவல் யாருக்குன்னு வெற்றிமாறன் சொல்லியிருப்பார். ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாய் வந்து நம்ம நினச்ச நேரத்துக்கு உட்காராது, நினச்ச நேரத்துக்கு போகாது. அதுக்கா எப்போ தோணுதோ அதை அப்போ தான் செய்ய முடியும். அது யாருக்குன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ரசித்து ஒவ்வொரு காட்சி எடுத்துருக்காங்க. அந்த சேவல் எப்போ நிமிந்து பார்க்கும், எப்போ அந்த கொக்கர் கோக்கோ அப்படி எப்போ சொல்லும், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமு நம்ம வெயிட் பண்ணணும். சும்மா நினச்ச உடனே கோழி கூவாது, கோழி இருக்காது. அந்த கோழிக்கு வந்து ஒரு ஃபீவர் மணிக்கு ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. யதார்த்த நடிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்க்குள்ளே வச்சு அந்த தண்ணி வச்சு அந்த கோழிக்கு வந்து தண்ணி தெளிப்பாங்க. அப்படி துப்புவாங்க. அந்த தண்ணி வந்து அந்த கையில் அப்படியே அசால்ட்டாக படும். அப்படி யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான காட்சிகள். நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுவோமோ அந்த கோழிக்கு அவர் ஏத்தாப்பில் தண்ணி துப்புவார். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு தண்ணி படும். நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க. 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கையில் கோழி இருக்கும், இங்கே ஒருத்தன் வாயை கொப்பளிப்பார், கூப்புன்னு கொப்பளிக்கும் போது கையில் முழுக்க தண்ணி படும். ஆப்போசிட் இருக்கிறவனுக்கு தண்ணி பட்டவொடனே கோவப்பட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போவான். மேலே தான் படும், ஆனால் இவர் கையிலே பட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலில் எச்சியே துப்புனாலும் அந்த கான்செப்ட் அதுதான், அதை விட்டு அவர் மருந்து கிடையாது. ஸோ அதை அவர் பொறுத்துக்கிறாரு. அது பக்கத்தில் தான் கோவப்பட்டு போகலாம். புரிதுங்களா? அப்படி ஒவ்வொரு சீனையுமே நீங்கள் ரசித்து பார்க்கலாம். நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு ஒன்று. அப்புறம் ஒரு காளமாடு ஒரு காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கோழி காளமாடெலாம் நல்லா வேலை பார்த்துருங்க, சேவல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களா. அந்த காளமாடை யாருமே செய்ய முடியாது, யாருமே சின்ன முடியாது. குட்டி பொண்ணு வருவா, கூட்டி போயிடுவா. அப்படி இருக்கும். நமக்கு ஷாக்காக இருக்கும். அது ஒரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காளமாடு, இந்த பக்கம் குடும்பம், சூரியோட குடும்பம், இந்த பக்கம் காளமாடு அப்படி எதுக்கு நிற்கும். அந்த ஃப்ரேமே சொல்லுங்க கதையை. அந்த ஒரு ஃப்ரேம் போதும். அந்த ஸ்டார்டிங்கில் காலையை மட்டும் தனியாக காட்டுவாங்க, அப்புறம் ஃபேமிலி தனியாக காட்டுவாங்க. இந்த பக்கம் காலை இருக்கும், இந்த பக்கம் ஃபேமிலி இருக்கும். அந்த சீன்லாம் வந்து அந்த ஃப்ரேமை ரசிக்கலாம். அப்போ கடைசி போகிற பக்கம் அந்த சிவகார்த்திகேயன் இருக்கிற படத்துலேயே சொல்லியிருப்பாங்களா, அங்கே போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார்லாம் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில். அந்த மாதிரி தான் இந்த கதையிலையுமே அந்த பொண்ணு கூட்டு போகிறத பார்க்கும்போது நமக்கு தோணும். அப்புறம் குறிப்பாக எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க, அனுப்பின் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்க அம்மா கேரக்டரில் அவங்களும் அப்படி தான், கண்ணை சிமிட்டு இருக்க மாட்டாங்க. பார்க்குற ஒவ்வொரு சீனுமே அப்படி வித்தியாசமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமாக அதெல்லாம் நடிக்கிறது கஷ்டம். ஒரு கதையில் வந்து அப்படி நீங்கள் வந்து அந்த மூடு செட்டிலே நீங்கள் இருக்கணும். அவ்வளவு அற்புதமாக போயிருக்கும். அப்புறம் அக்கா தங்கச்சி அடிப்படை நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஊர் என்னெல்லாம் பேசுவோம், ஒரு அண்ணன் பொண்ணை ஒரு கண்ணாடி கல்யாணம் பண்ண போகிறான் சரியில்லை அப்படிங்கிறது எப்படிலாம் பேசுவோங்கிறத அவங்க பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டே வருது. அந்த சின்ன பையனுக்கு போகிற வழியில் கக்கா வரும்னு சொல்லக்கூடிய காட்சி எனக்கு வருது, அவசரமாக வருது. நம்ம ஊர் நம்ம பையங்க தான் பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே போவாங்க, இல்லை அம்மா சாப்பிட்டு இருக்கும்போதே அப்போ தான் அவனுக்கு தொடிக்கிட்டு நிற்கும். இந்த எல்லா ஊர்லையும் எல்லா வீட்டிலும் நடக்கிறது. அதை ஸ்க்ரீனில் அப்படி காட்டக்கூடிய காட்சிகள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சீன்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆட்டோ டிரைவர் வரக்கூடியவருக்கு ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதை எல்லாம் தாண்டி அந்த ஒரு 2 பேர் வருவாங்க படத்தில் வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கூட வருவாங்க. அந்த 2 பேர் கதையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கான்செப்ட் என்னென்னா, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த சொந்தமாக வண்டியே கிடையாது. இல்லை நான் வச்சுக்கோங்க, ஒரு பால்காரர்கிட்ட தான் வண்டி வாங்கியே போகிறாங்க, எம்ஏடி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. போகும்போது இந்த இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கோன்னு எங்கள் அண்ணன் எனக்கு உதவி பண்ணாமல் போயிட்டான், எங்கள் அண்ணன் எம்எல்ஏ போகாமல் பட்டு நம்ம நல்லா வாழ்ந்தோம் ஆசைப்பட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை பேசிட்டு போய்ங்க. இதுதான் தரிச காடுப்பா, இப்போ பெருசாகிட்டு பாரு, பெரிய பெரிய பில்டிங் வந்துட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி போகிறவரில் பேசிட்டு போவாங்க. போகிறவரில் வெளிசாக பார்க்குற கதையாக இருக்கலாம். அதை எல்லாம் தாண்டி
ஒயின் ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு காட்சியில் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சொல்லுவாங்க, நம்மளும் இப்படி ஒரு கார் வாங்கி அப்படி பேருனுப்பா நம்ம வந்து ஆனால் சொந்தமாக பைக்கே கிடையாது. அது ஒரு பால்காரங்கிட்ட அவர் சார்ந்த பால் வியாபாரத்துக்கு போகணும் காதலே சொல்லுவாப்பில். அந்த சீனை கூட அப்போ என்ன சொல்கிற நம்பிக்கையை பேசுகிறாங்க. எப்படியா நம்ம ஒரு கார் வாங்கிக்கணும்ப்பா, நம்ம ஊரில் ஒருத்தர் பேசுவாங்க தெரியுமா, தௌலட்டாக பேசுவாங்க தெரியுமா, அது அவ்வளவு அற்புதமாக எழுதினா மட்டும் அதெல்லாம் வரும். அப்புறம் அதே இதில் 2 பேரும் ஒரு மது தான் குடிக்கிறாங்க, சரக்கு தான் அடிக்கிறாங்க. அப்போ போகிற போக்கில் அந்த பெண்ணை தப்பாக பேசுகிறாங்க. அவள் வந்து அவ்வளோதான்ப்பா, அது முடிஞ்சிருச்சு, இப்போ ஏதோ ஒரு 18% பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது எதிர்த்தரப்பு இன்னொருத்தர் சொல்லுவான், இதே மாதிரி ஊரில் எங்கேயும் பேசுகிறாதையா அப்படிங்கும்போது, பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அதை எப்படியா நான் பேசுவேன், புரிஞ்சுங்களா. நம்ம ஊருக்காரங்கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, அவனுக்குள்ளே பேசிக்கிடுவான். ஏதோ ஒன்று இல்லை அப்படி பண்ணிட்டப்பா, அவன் தெரியுமா உனக்கு மேட்ரு அப்படின்னு சொல்லுவான். அதே இது இன்னொருத்தன் சொல்லக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவன் சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்கான், அவன் சரக்கு அடிக்கும்போது கூட அதுலேயும் தெளிவாக இருப்பான். பொம்பளை பிள்ளை விஷயம்ப்பா, அது எப்படிப்பா சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த காட்சியெல்லாம் நம்ம ஊர்களில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே நிறைய பேர் படத்தில் வந்து டிசப்பாயிண்டாக வந்து கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்சது இந்த கிளைமேக்ஸ் சீன் தான். என்ன காரணம்னா, நீங்கள் கிளைமேக்ஸ் சீன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? ஒரு முரட்டு மாமை சொல்லப்போனால் சூர்யா அவர்கள் முரடனாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் முரட்டு மாமை மனசெல்லாம் திருந்தி அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ண சொல்ல போகிறாரா, இல்லைப்பா நீ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்க கூடயே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுவாரா, இல்லை அந்த பொண்ணை இல்லை நீ எல்லாத்தையும் தாண்டி உனக்கு சாமி வைத்தியமெல்லாம் பண்ணி உனக்கு நான் வந்து திருத்தி என் கூட வாழ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் நீங்கள் இந்த இவ்வளோ தூரம் வந்த ட்ராவலுக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ இந்த முடிவை நம்ம கையில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன தோணுதோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன தோணுது நீங்கள் எழுதிக்கலாம், நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். இல்லை அந்த சூரி மனசு மாறிட்டார், இது செட் ஆகாது நமக்கு, இவள் எப்படி நம்ம கூட இருக்க மாட்டா. ஏன்னா அந்த சீனுக்கு முன்னக்குட்டி ஒரு பொண்ணை வந்து வைத்தியம் பார்க்குற மணிக்கு ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதில் இவளுக்கு என்ன குறை இருக்கோ அதே குறை அந்த பெண்ணிட்ட இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே கான்செப்டில் எடுப்பாங்க. இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சிங்க அப்படி ஆயிடுச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சூரிக்கு அந்த ஒரு மனம் பிரம்மை உருவாக்கி விட்டுருவாங்க. இது நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு பிறகு தான் சூரிய அவர்கள் வந்து இது செட் ஆகுமா வேண்டாமா அப்படிங்கிறது பாண்டியா யோசிக்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த கிளைமேக்ஸு நம்ம கையில் கொடுத்தது தங்கம், சொக்க தங்கம். அது வந்து அப்படி 24 கேட்டு சொல்லாங்க தெரியுமா, சொக்க தங்கம், சுத்தமான தங்கத்தை கையில் கொடுத்தாங்க. நீயே முடிவு பண்ணிக்கோ என்ன வேணுமோங்கிறது. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் எல்லாருமே அற்புதம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்த நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது கூட நான் நம்பலை, என்ன ரொம்ப பில்டப் கொடுக்காரு, அவுத்து போட்டு ஆட போகிறாங்காரு, கோயில் கருவறை அந்த சாமி நீங்கள் தான் எப்படியா வாழ வச்சுருக்க படத்தை, இந்த மாதிரி படங்கள் வரணும்னு ரொம்ப பேசுகிறார, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாரு. சரி அவருக்காண்டியாச்சும் இந்த படத்தை பேருவோம் அப்படிங்கிறத நம்ம தூண்டினதற்கு நல்ல படமாக நான் பார்த்து ரசித்த ஒவ்வொரு காட்சியுமே. நான் திரும்பியும் சொல்கிறேன், இது எனக்கு தனிப்பட்ட முறை நான் பார்த்து நான் ரசித்த ஒரு காட்சி. குறிப்பாக தனியாக தேட்டரில் உட்காந்தேன், நான் யார் மண்டையும் அவன் மூலையை நட்டு திணிக்கலை. அந்த சீன் இப்படி அப்படி நான் உட்காந்தேன் தேட்டரில், இப்படி உட்காந்து நான் மட்டும் பார்த்தேன் தனியாக, எதுவும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஃபோனை சைலண்டில் போட்டு ஃபோனை ஓர தூக்கி போட்டு உட்காந்து பார்த்தேன். எனக்கு படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம ஒரு பெரிய இதாக நினச்சிட்டு போனாலையா என்னென்னு தெரியலை, என்னவோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் 4 முறை பார்த்தா கூட நான் கொட்டைக்காளி பார்ப்பேன் தியேட்டரில் போய். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஃபிலிமாக நம்ம மிஸ்கின் பேசியிருந்தாப்புல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாகவும் இந்த கொட்டைக்கால் நமக்கும் வந்திருக்கு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. வாய்ப்புள்ளவங்க சினிமா பிடிக்கும், சினிமா ரசித்து பார்ப்பேன், நான் ஹாலிவுட் படம்லாம் நான் பார்த்துருக்கேன், மார்வல் தெரியுமா, ஸ்பைடர்மேன் தெரியுமா, ஹல்க் தெரியுமான்னு பேசக்கூடியவங்க, இல்லை சீனாக்காரங்க தத்துவமாக எடுப்பாங்க, கொரியன் மூவியா கணக்கச்சிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ திரைப்படத்தை நம்ம வாழ்க்கை கொடுத்துருக்கோம் தமிழ் சினிமா. குறிப்பாக இப்போ எடுத்த வாழைப்படம் கூட சொல்லலாம். வாழைப்படம் தொடர்ச்சியாக எந்த டிக்கெட் கிடைக்கல, 2ஆம் முறை போன ஆசைப்படுற டிக்கெட் நமக்கே கிடைக்க மாட்டேங்கி. நாளைக்கு புக் பண்ணியிருக்கு, இன்றைக்கி படம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, சனிக்கிழமை கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கல, திங்கக்கிழமை நம்ம திரும்ப புக் பண்ணிக்கணும், நமக்கே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கி. நமக்கே நீங்கள் சொல்ல கிடையாது.
நம்ம ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு சிங்கிளாக ஒரு நல்ல சீட்டில் உட்காந்து பார்க்க நினைக்க கூட நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சீட்டு நமக்கு கிடைக்க மாட்டேன் தேட்டரில். அந்த அளவுக்கு வாழை புக் ஆகிக்கிட்ட காரணம் என்னென்னா, ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம தமிழ் மக்கள் பார்ப்பாங்க என்பதற்கு சிறந்த சான்று. எத்தனையோ படங்கள் ஓடி இருக்கு. இந்த கொட்டிக்காளி போன்ற திரைப்படங்கள் இனிமேல் வரணும். சினிமாவுக்கு ஒரு படம் வேணும்ல, உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு நீங்கள் அஜித் படம் இருக்குது, விஜய் படங்கள் இருக்குது, ரஜினி படம் இருக்குது, கமலஹாசன் படம் இருக்குன்னு இருக்குது. சினிமாவுக்கு ஒரு படம் வேணும்ல, அப்படிப்பட்ட படங்கள் தான் இந்த கொட்டுக்காளி, வாழை போன்ற திரைப்படங்கள். ஸோ வாய்ப்புள்ளவங்க தேட்டரில் உங்களுக்கு ஏரியாவில் ஏதாவது தேட்டர் ஓடிச்சுன்னா, நாளைக்கு லீவு இருக்குது, திங்கக்கிழமை. இந்த செப்டம்பர் 5 தான் நமக்கு கோட்டு வருது. ஸோ அது வரைக்கும் வாய்ப்புள்ளவங்க ஏதாவது ஒரு முறை நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொட்டுக்காளியை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சூரியனை உண்மையிலேயே நீங்களாம் நடிச்சிருந்தீங்கண்ணே. அதில் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு காட்சியுமே நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், நடிக்கக்கூடிய அந்த பாலத்தில் ஃபைட்லாம் பல நேரங்களில் நம்ம பேசலாம். அந்த ஒரு சீனை மட்டுமே 10 நிமிஷம் உட்காந்து பேசலாம். அவ்வளவு ஒரு யதார்த்தமான நடிப்பு. எல்லாரையும் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறது, அந்த நடிப்பெல்லாம் அதை நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஊறி இருக்கணும். அந்த கதையை நீங்கள் ஊறினா மட்டும் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய நடிப்பு அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் வினோத்ராஜ் அவர்களுடைய இயக்கம், அது ஒரு பியூராக ஐடியா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த கூழாங்கல் இந்த மாதிரி பெரிய ஸ்கில் நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ வாய்ப்புள்ளவங்க கொட்டுக்காளியை மூவி லவ்வர், நான் ஒரு பெரிய அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.